நடக்க முடியாது சார். ஒரு 20 அடி 10 அடி நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ தூரம் நடந்தீங்க? 4 கிலோமீட்டர் நடந்து ஊசி போட்டுக்கும் போது கிரிவலம் கூட போயிட்டு வந்தேன். கிரிவலம் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தேன். வேற எலும்பு டாக்டர் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணாலும் வலி சரியாகுமா இல்லையான்னு டவுட்ல இருப்பாங்க. அந்த நிலைமை நீங்களும் இருந்தீங்க. இப்போ இங்கே வரும்போது எவ்வளோ வலி இருந்துங்க? வலி பயங்கரமான வலி சார். நீங்கள் முதல்ல வந்தப்போ இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 4 மாதம் வந்தீங்க. ஆமாம் அதான் அப்போ நம்ம அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். முதல்ல வரும்போது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லு போட்டு 2 தடவை உங்கள் பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த ஜிஎஃப்சிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓவரால் ஒரு 3 தடவை வந்தீங்க. 3 ட்ரிப் வந்த பிறகு இப்போ எப்படி இருக்குது? அன்னைக்கு நீங்கள் நடந்தீங்க, எவ்வளோ நடக்க முடியுது? நடக்க முடியல சார். எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுங்க? அன்னைக்கு 100 மீட்டர் நடக்க முடியுமா? நடக்க முடியாது சார். 20 அடி 10 அடி நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. 10 அடி நடக்கும்போதே ரொம்ப வலி இருந்து கஷ்டமாக இருந்தது. அதனால வீட்டுக்கு வெளியே போய் நடக்கவே இல்லை நீங்கள்? ஆமாம் சார். இது வந்து ஊசி போட்ட மாதிரி தான். ஆமாம். ஊசினா இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் தாங்க. அது லேசர் கிடையாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அதுதான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜெல்லு போட்டு முட்டிக்குள்ளே ஜெல்லு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி 2 தடவை போட்டோம். இப்போ எப்படி இருக்கு? இப்போ எவ்வளோ தூரம் நடந்தீங்க? 4 கிலோமீட்டர் நடந்து ஊசி போட்டுக்கும் போது கிரிவலம் கூட போயிட்டு வந்தேன். கிரிவலம் போயிட்டு வந்தீங்களா? வெறு கிரிவலம்னா 14 கிலோமீட்டர். அது முடிச்சிட்டீங்க. சூப்பர். எக்ஸசைஸ் பண்ண உட்காந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல, அது செய்யுங்க. ஓகே. இப்போ ஓவரால் நல்லா தான் இருக்கீங்க இல்லையா? வெரி குட். சரிங்க.